வெல்கம் டு ப்ளூ சட்டை. இது நம்முடைய பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு வந்து ரியா எவிக்டட். எஸ், டேரக்டா விஷயத்துக்கு போயாச்சு. வழக்கமா வந்து இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பேசிட்டு வருவோம். ஒன்று ஒன்றா பேசுறதுக்கு என்ன இருக்கு ஆக்சுவலா இந்த ரீசெண்ட் எபிசோட்ஸ்லயோ இன்னைக்கோ நேத்தோ முந்தா நேத்தோ இந்த சீசன்ல ஏதாவது அப்படி இருக்கா? அங்கங்க பேசுறத பேசிட்டு இருக்கோம், ஏதோ முடிஞ்சதை. நீங்களும் வந்து வீடியோ போடுறது ஏன் தலையெழுத்து, என்னையும் மதிச்சு பாக்குறது உங்க தலையெழுத்துன்னு தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு. ஆனால் அப்பப்போ சில அநியாயங்கள் நடக்கிறப்போ மனசாட்சிக்கு உண்மையாக சில விஷயத்த வந்து வெளியே வீடியோ கேமரா ஆன் பண்ணி உங்கள்கிட்ட ஒளரி கொட்டி வாந்தி எடுத்தால் தான் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும், இல்லாட்டி இங்கே வரைக்கும் தகட்டும். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு உண்மையாகவே நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இப்போ எந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ரிவ்யூ போடலன்னா கூட ப்ரோ நேற்று ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஒன்றும் இல்லை டேக் ரெஸ்ட் அப்படின்னு போட்டு ஆறுக்கெலாம் போடுறீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் தொடரணும். சும்மா பேருக்கு வீடியோ போடுறோம், காசு சம்பாதிக்கிறோம், இல்லாத ஒரு கர்மம் முடிச்ச வெட்டான ஒரு மொக்க சீசனுக்கு ட்விட்டர்லையும் சோசியல் மீடியாலையும் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் கூவுன்னு கூவி சொம்பு தூக்கி நம்ம பொழப்பு ஓடணும்னு அந்த மாதிரி வந்து பண்றதுக்கு வந்து சத்தியமா வீடியோ போடாமே போயிடலாம். நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு மனுஷன் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், முக்கியமான ஒரு மனுஷன் சொன்னதுனால இந்த சீசன் நான் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் விட்டா நாளைக்கு அவர்கிட்டே ஃபோன் பண்ணி என்னால் முடியல சார்னு சொல்லிட்டு கடையை சாத்திடலான்னு கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, கடையை சாத்தக்கூடாது. ஏன்னா கடையை சாத்திட்டோம்னா நம்மளுடைய நியாயமான சில குரல் வெளியே வராது. அது வந்து யாரா வேணா இருக்கட்டும். சில பேர் கேமரா முன்னாடி அந்த குரலை கொடுக்குறீங்க, சில பேர் கமெண்ட்ல கொடுக்குறீங்க, சில பேர் வந்து வீட்டிலேயே பேசிப்பீங்க. ஸோ இன்னைக்கு எதுக்கு என்ன குரலை கொடுக்குறதுக்கு நீ ரிவ்யூ போடுற, எதுக்கு வீடியோ போட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்ஃபேர் எவிக்ஷன்றது பழக்கப்பட்ட விஷயம்தான். அதை பற்றி நிறைய கத்திருக்கோம், பேசியிருக்கோம், அது நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ரியான்ற பொண்ணு உள்ளே வந்துச்சு. ஓகேவா? உள்ளே வரப்போ ரிவ்யூவருன்ட்டாங்க. என்னது ரிவ்யூவரா? யாரா இது? புதுசாக இருக்குது, இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, உங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல, விசாரிச்ச யாருக்கும் தெரியல. கடைசியில் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ஒரு 30,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 30,000 கூட இருந்துச்சான்னு தெரியல, அப்போ இருக்காங்க. ஒரு 10-15 எபிசோட்ஸ் அப்பதான் இந்த வாட்டி தான் ஆரம்பிச்சிருக்கு. கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இன்ஸ்டாகிராம்ல. யூடியூப்ல ஏதாவது பண்ணுதா, யாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டா ஏதோ 900 சப்ஸ்கிரைபர் 500ன்றாங்க. என்னடா நம்மளும் பொண்ணா பிறந்திருக்கும் போல அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ ஓகே உள்ள வந்துருச்சு. மிஸ் தமிழ்நாடு அதெல்லாம் போட்டிருந்தாங்க, வாட் எவர் உள்ள வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி யாரா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சோம். ஆனா அந்த பொண்ணு உள்ள போயிட்டு விஜய் சேதுபதி பக்கத்தில் போனோடனே அந்த மொமெண்ட், அந்த ஸ்டேஜில் இருந்து பேச ஆரம்பிச்சப்போ வாய்ப்புன்ற விஷயத்தை பற்றி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை மதிச்சு, வாய்ப்பு இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் பயன்படுத்த போகிறேன், அது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்காது, பல பேரோட ரெப்ரசன்டேஷனாக பல பேருக்கு கிடைக்காத இது எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த பொண்ணான விஷயத்தை எவ்வளோ அருமையாக அந்த பொண்ணு பேசி உள்ளே போய் உடனே கேமை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜெஃப்ரின்றவனையெல்லாம் வந்து புறமண்டையில் அடித்து முடியை பிடிச்சி இழுத்து, நீ எல்லாம் என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வந்து வயசு இல்லையா, உன்ன மாதிரி ஆட்கள்லாம் உள்ள வருது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீ எல்லாம் உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சொல்றதை கேட்டு திருந்தி ஏதாவது பண்றான்னு சொல்லிட்டு செருப்பால் அடிக்காத குறையா சில விஷயங்கள்லாம் உள்ள போய் பண்ணுச்சுல்ல. அப்பல இருந்து அந்த பொண்ணு உண்மையாவே சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட உட்கார்ல. இந்த சீசன் வந்து எவ்வளோ நல்ல பிளேயரா உள்ள போனாலுமே, உள்ள ஏற்கனவே சில பேர்லாம் இருக்காங்க, எவ்வளோ நல்ல பிளேயரா ஆடும் நினைச்சு உள்ள போனாலுமே இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்ற இந்த கர்மம் பிடிச்ச மொல்ல மாதிரி தனம் கேப் மாதிரி தனம் எந்த சனி அதை இந்த ஐடியா பிடிச்சுன்னு தெரியல, அது எல்லாரையும் முடக்கி உட்கார வைக்குது. ஆனா அதையும் தாண்டி சில பேர் வெளியே தெர்றாங்க. அப்படி தெரிய முயற்சி பண்ற ஆட்களை இவங்க வெளியே அமைச்சிடுறாங்க. அப்படி ஒரு உண்மையான நல்ல கண்டஸ்டன்ட் தான் ரியா. ஸோ இந்த பொண்ணு வந்து நான் என்ன நினைச்சனோ, நம்ம மனசு நினைக்கிறது அப்படியே பிரதிபலிக்கல, அந்த மாதிரிதான் அந்த எமோஷன்ஸை காமிச்சிச்சு. இன்னைக்கு எவிக்டடுன்னு உடனே அந்த பொண்ணு அழுததா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ண தெரியாம மூச்சு வாங்கினதா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், பேக் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே உண்மையாவே விஜய் சேதுபதியை வந்து 1000 குறை சொல்றாங்க. நானும் வந்து சரி, எனக்கு ஒரு பக்கம் விஜய் சேதுபதி பிடிச்ச நடிகர், பிடிச்ச மனுஷன், கேரக்டரா இருக்கட்டும், நிறைய ஸ்டேஜில் பேசுறதெல்லாம் ரொம்ப யதார்த்தமா இருக்கும், ரொம்ப உண்மையா இருப்பாப்புல, எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவரால் முடியாதுங்க, அவர் அவ்வளோதான். நம்ம வந்து உலகநாயகனுக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரோ, கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா யோசிச்சு பார்த்தா நம்ம யாரும் பக்கத்தில் நிற்கவே முடியாது. உடனே வந்து கமல் சோம்பு அவரோட ரசிகன் அப்படின்லாம் கமெண்ட் போடாதீங்க. நான் ஃபேக்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
அதனால வந்து நம்ம அவரை பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் அடுத்து யாரை வச்சாலுமே வந்து நம்ம அந்த இது வராது. ஸோ விஜய் சேதுபதி வந்து அவரை பற்றி ஒரு ஹோஸ்டாக குறை சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அது நம்ம அங்கங்கே சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா சனிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றாரு, சண்டே ஆச்சுன்னா எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணீங்கன்றாரு, அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த மாதிரிலாம் வந்து பேசலான்னு நினச்சேன். பேசிட்டேன்ல, இந்த மாதிரி பேசலாம், எல்லாரும் சொல்கிறது சோஷியல் மீடியாவில் பேசுறது சொல்கிறத இங்கே வந்து நம்மளும் தாட்ஸ் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த ரியான்ற பொண்ணுக்கு கிடைச்ச வாய்ப்பு 2 வாரத்துலேயே பறி போயிடுச்சுன்னு அந்த பொண்ணோட எமோஷன்ஸை உணர்ந்து லைஃப்ல தானும் கஷ்டப்பட்டு வந்தவன் அப்படின்றத அந்த மனுஷன் விஜய் சேதுபதி ஸ்டேஜில் ரொம்ப அழகா பதிவு பண்ணாரு. அதாவது நிறைய பேசல, ஃபேக்கா எமோஷன்ஸ் காட்டல, ஆனா அந்த கண்ணிலே தெரிஞ்சது உண்மையாவே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்தவன் இன்னொருத்தவங்க இழக்கிற வாய்ப்பை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுவான், எப்படி அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டை கொடுப்பான், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு அந்த பொண்ணை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணுன்றத உண்மையாகவே விஜய் சேதுபதி ரொம்ப அழகாக பண்ணார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே தான் நான் விட்டேன். நல்ல ஹோஸ்டாலிட்டி பரவாயில்ல, நல்ல மனுஷன். நம்ம வந்து அதுதான் நமக்கு மெயின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் சாரி கேட்டு ஆரம்பித்தது. அப்புறம் உள்ள இவங்கெல்லாம் பிரியாணின்னு கூவிக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு பொண்ணு இப்போ தான் இப்படி போயிருக்கு என்னன்னு புரியலன்ற மாதிரி ரியாக்ஷன் காமிச்சிட்டு போனது. சரி அவங்களும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி முடிஞ்சு அனுப்புறேன்னு சொன்னது. உண்மையாக விஜய் சேதுபதி லாஸ்ட் 10-15 நிமிஷம் வந்து ஒரு மாமன்னன் மாமன்னன்ற அது என்னது மாமணி தானா, ஏதோ ஒரு படம் நடிச்சார்ல ஒரு சீனு ராமசாமி டைரக்ஷன், அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பொண்ணு வெளியே வந்து தன்னோட அந்த வீடியோவை பார்த்து அழுதது, ஃபீல் பண்ணது, அவங்க அம்மாவுக்கு சாரி சொன்னது, இந்த வாய்ப்புக்கு நானா ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தா போலாம் நொன்னைகளா, அப்போ நீங்களும் உங்கள் மயிலாண்டி ஷோன்னு அந்த அந்த மாதிரி எமோஷன்ஸ் கூட வரலாம். ஏன்னா இந்த அன்பே சிவம்ல மாதவன் டைலாக் மாதிரி தான், ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் நடந்து அவனுக்கு கிடைக்கூடாத ரத்தம் கிடைக்காம போய் அப்புறம் அது கிடைச்சி ஆம்புலன்ஸில் வச்சு ஏற்றி அப்புறம் அவன் உயிரை விட்டு என்ன மாதிரி டிசைன் இருக்குதுன்ற மாதிரி தான் இந்த ரியாவோட என்ட்ரன்ஸும் எவிக்ஷனும் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஏன்ப்பா அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணு வெளியே போகும்போது கூட இந்த மரமண்ட ஜெஃப்ரிக்கு புத்திமையை சொல்லிட்டு போகுது, உள்ள அவன் சொல்லும் போது அவன் வந்து பர்சனல் எடுத்துக்கிட்டான், பதிலுக்கு அந்த பொண்ணை குறை சொன்னான். இது ரியா எவிக்ஷனுக்காக இவ்வளோ பொங்கலை. கண்டிப்பாக ரியா எவிக்ஷனை தாண்டி உள்ளே இருக்கிற மற்ற கேரக்டர்லாம் பாருங்களேன். ஒருத்தன் எப்படா வந்து நம்ம யாருக்காவது தாய்ப்பால் கொடுப்போன்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தெரியுறான், ஒருத்தன் பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கான். இவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளே வந்து எதாவது விளாண்டா கூட பரவாயில்ல, அவ்வளோ டம்மி பீஸாக உட்காந்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன 2 பாயிண்ட்டுமே 2 பேராகவும் இருக்கலாம், இல்லை 2மே ஒரே ஆளாகவும் இருக்கலாம். இவ்வளோ நாளாக ரிவ்யூ பார்க்குறீங்கல்ல, யாராக இருக்கும் நீங்களே வந்து கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ அது மாதிரி அதனால் வந்து ஏன் திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சி நல்லா விளையாண்டு இன்னும் திறமையை காட்ட முடியாமல் ப்ராப்பர் ஸ்பேஸ் இல்லாமல் அநியாயமாக எவிக்ட் ஆகி வெளியே போகிறவங்களும் ஒரு பக்கம் இருக்கிறப்போ, இந்த மாதிரி தண்டஸ் ஒரு டம்மி பீஸுங்க பொண்டாட்டி பேர் ரெக்கமெண்டேஷன் வச்சு உள்ளே வந்த ஒரே குடும்பத்துலேருந்து 2 கண்டஸ்டண்ட்டாக வர இந்த மாதிரி சில பேரெல்லாம் வந்து உள்ளே இருக்கிறப்போ, இந்த மாதிரி சுனிதா கூட சொல்லலாம், ரியா மட்டும் நல்லா விளாடுறவங்க வெளியே போகிறவங்களாம் பார்க்குறப்போ கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்குது. அண்டு வர்ஷினி, நீயும் வயல் கார்டு தான், ரியாவும் வயல் கார்டு தான், மஞ்சரியும் வயல் கார்டு தான். இதில் வந்து இந்த வர்ஷினி என்ன பண்ணுச்சு, உள்ளே வரப்போ ஒரு ஜிம் வீடியோ காமிச்சாங்க, அதை தாண்டி வேறு எதுவுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி நான் சத்தியமாக பார்க்கல. நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அந்த இதுக்காக தான் வந்து இவ்வளோ பேர் ஓட்டு போடுறீங்களா, எவன்டா ஓட்டு போட்டான், எந்த மடையும் ஓட்டு போடுறான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இல்லை என்ன ஒரு சேனல் என்ன பண்ணுது. ஏன்னா இந்த வர்ஷினின்ற பொண்ணு உள்ளே வந்துச்சு, உள்ளே இருக்கிறவன் எல்லாம் குறை சொல்கிறான், வெளியே இருக்கிறவனும் குறை சொல்கிறான், ஒன்றுமே பண்ணலை. இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்கில் பண்ணல பிரின்சிபல் ரூல் அதை பற்றி நான் பேசலை. ஸ்கூலை மிஸ் பண்ணுறீங்களான்னு நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. ஒருத்தன் வந்து என்னடா எவனுமே ஸ்கூலில் சந்தோஷமாக இருந்தது இல்லையா, என்னடா எவனை பார்த்தாலும் குறை சொல்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இந்த வர்ஷினி சொன்னது, நான் குண்டா இருக்கேன்னு கலாய்ப்பாங்களாம், புள்ளி பண்ணுவாங்களாம், பாடுன்னு ஆட்டோ டியூன்னு சொல்லுவாங்களாம், நடிச்சா அது ஏதோ ஒரு ஓவர் ஆக்டிங் ஏதோ சொல்லுவாங்களாம். ஷட்டில் பேட்மிண்டன்லாம் தனியாக ஆடுமா, எனக்கு புரியல. அது எப்படி தனியாக ஆடும்? பேட்மிண்டன் எப்படி ஒரு ஆளால் தனியாக ஆட முடியுமா? செவுத்துல கூட கிரிக்கெட் ஆடலாம், பேட்மிண்டன் தனியாக ஆட முடியுமா? எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருது. வர்ஷினி வெளியே ஏன் போகலன்றதை விட
அது எப்படி நீ இது தனியாக ஆடி இருப்பேன்னு எனக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. விஜய் சேதுபதிக்கே வந்திருக்கும், ஆடியன்ஸே வந்து எல்லாம் பார்த்து ஐயா செம்ம ஃபேக்காக இருக்குன்ற மாதிரி தான் அன்னைக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸ் எல்லாம் உள்ள உட்காந்துருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள் வெளியே போகிறதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து நமக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகுது. அதுவும் சரி வர்ஷினியை கூட விடுங்கப்பா, வயல் கடா வந்திருக்கு 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் கழிச்சு ஏதோ பண்ணுதுன்னே வச்சுப்போமே. 1 மாதம் 1.5 மாசமா உள்ள உட்காந்துருக்காங்க சில பேர்லாம். அவங்களுக்கெல்லாம் வந்து கேட்டால் சத்தியமாக புரியல, எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளும் எவ்வளோதான் புலம்புறது. அப்புறம் வந்து லாஸ்ட்டில் டாடி டாடி ஓமே டாடின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் படம் மாதிரி ஒரு பக்கம் டாடி பாசம் போராட்டம், 5 ஸ்டார் வாங்கி கொடு டாடி, பிரியாணி அனுப்பு டாடின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். அப்புறம் இந்த சௌந்தர்யா வந்து தன்னோட குரலை வந்து லைஃப் லாங் எல்லாருமே கலாய்ச்சி புள்ளி பண்ணியிருக்காங்க. அதோட வலி வேதனையெல்லாம் பேச தெரிஞ்ச சௌந்தர்யா இந்த சாச்சனா குரல் கீச்சு கீச்சு இருக்குன்றத மட்டும் ரொம்ப எப்படி அந்த மாதிரி பண்ணுதுன்னு தெரில. ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணேன். இதெல்லாம் வந்து பேசக்கூடிய விஷயங்கள். முத்துக்குமரன் மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து உண்மையாக உணர்வாங்க இந்த மாதிரி ரியா மாதிரி உள்ள வரவங்களுடைய வாய்ப்பு வந்து எப்படி போகுது. ஆனால் அந்த மாதிரி ஆட்களே வந்து இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்ற கருமம் பிடிச்ச ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால அவங்களே எதிர்த்து குறை சொல்ல வேண்டியதா அந்த மாதிரிலாம் அமையுது. இல்லாட்டி வந்து போட்டிலாம் ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக நல்லா விளையாடுற பொட்டன்ஷியல் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உண்மையாகவே இந்த சீசனில் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தால எல்லாமே அடங்கி இருக்காங்க. அதுக்கு கம்மியாக இருக்காங்க. மற்ற வழக்கம் போல் எல்லா சீசன்லையும் இருக்கிற மிக்சர் கேஸுங்க இருக்க தான் செய்யுது. அண்ட் இன்னொன்று இந்த ஜெஃப்ரி எல்லாம் வந்து தயவு செஞ்சு சீக்கிரம் வெளியே துரத்தி விட்டுருங்க. ஏன்னா வேஸ்ட்டு, சிம்பிளி வேஸ்ட்டு. அது ஏன் ஜெஃப்ரி மேலே மட்டும் எக்ஸ்ட்ரா கோவம் வருதுன்னா, இவன்லாம் நல்லா வரணும்னு நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டு இப்போ என்ன சொல்கிறது, நம்மள ஒருத்தன் நல்லா வாடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னே எவனெல்லாம் தோணுதோ அவன்லாம் இன்னும் டம்மியாக இருக்கானேன்றதான் வந்து இன்னும் கடுப்பாக இருக்குது. மற்றபடி இந்த பொன்னாட்டி பேரில் வரவன்லாம் வந்து இந்த ஷோ இல்லாட்டியுமே நாளைக்கு அங்கே போய் ஜோடியில் டான்ஸ் ஆடுவான், இல்லாட்டி இந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் போய் பிரியங்கா கிட்ட போயிட்டு பேசி அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கெல்லாம் வந்து பொழப்பு அப்படியே ஓடிடும். பொண்டாட்டி பேரை வச்சு, புருஷன் பேரை வச்சோ, இல்லாட்டி வந்து மாமா பேரை வச்சோ, ப்ரொடியூசர் பேரை வச்சோ, இல்லை ஒரு எக்ஸ் வந்து சீசன் 2ல் வந்திருக்கும், இவன் வந்து சீசன் 6ல் வந்திருப்பான், 5ல் வந்திருப்பான். இவனா அது இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி பொழப்பு ஓட்டுறவன் ஓடிட்டே தான் இருப்பான். இந்த ரிவ்யூ கிடையாது, இந்த வைத்தறிச்சல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.